الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم صدق الله العلي العليم قال النبي صلى الله عليه وسلم من أكثر ذكر الله فقد برئ من النفاق أو كما قال عليه الصلاة والسلام. அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற ஏக வல்லோன் அந்த ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நல்லோர்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய இன்னும் வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ் இந்த முபாரக்கான ஜும்மா நாளை நமக்கெல்லாம் கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. இன்றைக்கு அல்லாஹ் என்னென்ன நலவுகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ அத்தனை நலவுகளையும் அடைய அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. என்னென்ன தீங்குகள் ஷர்றுகள் இருக்கிறதோ அத்தனை தீங்கிலிருந்தும் அல்லாஹ் நம்மவர்களையும் இந்த உம்மத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசுவான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, நிச்சயமாக மூமீன்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இதா ذுகிரல்லாஹ், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இதயங்கள் எல்லாம் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆனா எல்லாத்துக்கும் அந்த அல்லாஹ் வேலை செய்யுமான்னா கொஞ்சம் டவுட் தான். சிலர்களுக்கு அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவது போல், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், உண்மையான மூமீன்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் வஜிலத் குலூபுஹும், நடுநடுங்க ஆரம்பித்து விடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் ஆயத்துக்கு தகுந்தால் போல் உலகத்தில் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் என்று சொன்னதும் நமக்கு இறை அச்சமும் அல்லாஹ்வின் மீது உண்டான பயமும் அல்லாஹ் நமக்கெல்லாம் அதிகப்படுத்தி தந்தருள் புரிவானாக. ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் அடியார்களாகிய நமக்கு வந்து விட்டால் உலகத்துல எந்த பாவமுமே நடக்காது, தவறே நடக்காது, பாவங்கள் நம்மளிடத்துல நிகழாது. சரி, அப்படி அல்லாஹ்வை பயந்து ஒரு மனிதன் இறையச்சத்தோடு உலகத்தில் வாழ்வானேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருமதியில ஹதீஸ் பதிவு, பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வின் அச்சத்தால் பயத்தால் நடுங்கி போவாரோ, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
மடுவில் இருந்து கறக்கக்கூடிய அந்த பால் மறுபடியும் எப்படி மடுவிற்குள்ள செல்லாதோ அதுபோல் அல்லாஹ் நரகத்தில் இருந்து அவரை பாதுகாத்துறான். அதுபோல் அல்லாஹ் அவரை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடுகிறான். யாருக்கு? இவ்வுலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மடுவில் கறந்துற அந்த பால் மறுபடியும் எப்படி மடுவிற்குள் செல்லாதோ அதே போல் இவன் நரகத்திற்குள்ளே புகமாட்டான் என்றார்கள் சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானாக. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 4 பிரசித்தி பெற்ற மலக்குமார்கள் இருக்கிறார்கள். ஒன்னு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். 4 பெரும் பிரசித்தி பெற்ற மலக்குமார்கள். இதுல இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு பணியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவருக்கு என்ன பண்ணினா என்ன வேலை அப்படின்னா, இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நமக்கெல்லாம் சங்கூதுற வேலை. உருதுல சொல்லணும்னா, அரபில சொல்லணும்னா சூரூதுற வேலை. அவருக்கு என்ன வேலை பை? சூரூதக்கூடிய வேலை. தமிழ்ல ஷார்ட்டா ஆளை காலி பண்றதுக்கு என்ன சொல்லுவோம்? உனக்கு சங்கு உதவுவேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த வேலை தான் யாருக்கு? ஹதரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. 2 ஊதுதான் ஒட்டுமொத்த துனியாவையும் அல்லாஹ் அந்த ஒரு சூரிலேயே, ஒரு சங்கிலேயே அல்லாஹ் அழித்து விடுவான். மறுபடியும் 2வது ஒரு சூரில் ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி, அல்லாஹ் சூரா யாசின்ல சொல்லுவான், 2வது சூர் ஊதப்படும், மறுபடியும் எல்லாத்தையும் எழுப்பப்படும். சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க. முதல் சூர்லயே அல்லாஹ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான், 2வது சூர்ல அல்லாஹ் எல்லாத்தையும் எழுப்புவேங்கிறான். அப்படி நம்ம எல்லாம் எழுப்புகிற பொழுது ஒரு வார்த்தையை நம்ம எல்லாம் பயன்படுத்துவோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் சூரா யாசீன்ல, காலு யா வைலனா, நம்ம எல்லாம் சொல்லுவோம், வேற யாரும் இல்ல, நம்ம தான். காலு யா வைலனா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, மம்பஅஸனா மின் மர்கதினா, இதுவரைக்கும் நாங்க கபர்ல தூங்கிட்டு இருந்த எங்களை எழுப்புனது யாரு அப்படின்னு யார் கேட்போமா? நம்ம கேட்போம். காலு யா வைலனா மம்பஅஸனா மின் மர்கதினா, இதுவரைக்கும் நாங்கள் கபரில் துயில் கொண்டிருந்தோமே, எங்களை எழுப்பியது யார் என்று நம்ம எல்லாம் சத்தம் போடும் போது அப்ப அல்லாஹ் பேசுவானா, ஹாதா மா வஅதர் ரஹ்மான், உங்களை எழுப்பியது அளவில்லா அருளாளன் என்று சொல்லுவான். உங்களை எழுப்பினது நான் தான் என்று அல்லாஹ் பேசுவான். அந்த மஹ்ஷர் திருவழியில் எல்லாம் எழுப்பப்பட்டு நிப்பாட்டப்படுவார்கள், எல்லாம் நிப்பாட்டப்படுவோம். அப்ப அந்த நேரத்துல நிழலே இருக்காது. சூரியன் அல்லாஹ் கொண்டு வந்து தலைக்கு மேல நிப்பாட்டுவான். அவரவர்களுடைய செய்த பாவத்திற்கு தக்கவாறு அவரவர்கள் வியர்வையில் மூழ்குவார்கள். அப்படி ஒரு நேரம் வரும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அவரவர்கள் செய்த பாவத்திற்கு தக்கவாறு சிலர்கள் அவரவர்களுடைய வேர்வையில் மூழ்குவார்கள். சிலர்கள் கண்டை கால் வரை, சிலர்கள் முழங்கால் வரை, சிலர்கள் இடுப்பு வரை அவர்களுடைய வேர்வையில் மிதக்குவார்கள். சிலர்கள் தங்களுடைய தோல் புஜம் வரை, சிலர்கள் அதில் முழுமையாக மூழ்கி தத்தளிப்பார்கள் என்று ஹதீஸ். எங்கேயாவது ஒதுங்க இடம் கிடைக்குமான்னு பார்க்கும் போது ஒரே ஒரு இடம் தான் பாக்கியா இருக்கும், அங்கதான் நிழல் இருக்கும், அங்கதான் அல்லாஹ் ஒட்டுமொத்த சொர்க்கத்தையே வச்சிருப்பான். அப்ப அதுதான் சொர்க்கம். ஒரே ஒரு நிழல் தான் பாக்கியாக இருக்கும், வேற வெட்ட வெளியில் எதுவுமே பாக்கியாக இருக்காது. அது என்ன? சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், மஹ்ஷர் பெருவெளியில் நாங்கள் எல்லாம் ஏதாவது நிழலுக்கு இடம் ஒதுங்குவோம் என்று பார்த்தால் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பாக்கியாக இருக்கும். அந்த மஹ்ஷர் வெட்ட வெளியில், அந்த மைதானத்தில் எந்த வெயில் நிழலும் இருக்காது. சூரியனுடைய ஒட்டுமொத்த வெப்பமும் அந்த சூடும் தான் எங்களை தாக்கி கொண்டிருக்குமே. ஆனால் அந்த நிழல் என்னன்னு கேட்பாங்க சஹாபாக்கள்.
இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒரு நிழல் தான் பாக்கியாக இருக்கும். அது என்ன தெரியுமா? அது அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அரிசுக்கு கீழே உள்ள நிழல். அல்லாஹ் நமக்கெல்லாம் அதுல இருக்கிற பாக்கியத்தை கொடுக்கணும். நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தணும். நம்மளுடைய மூதாதையர்களுக்கு அல்லாஹ் அந்த நசீபை கொடுக்கணும். அந்த நிழல் அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழ் உள்ள நிழல். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நிழல் எத்தனை பேர் அடைவார்கள் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அரிசுனுடைய நிழல் 7 பேத்துக்குன்னாங்க. இப்ப நான் இங்க 7ஐயும் சொல்ல போறது இல்ல, ஒண்ணே ஒண்ணுதான். ஏன்னா அதுக்குள்ளால் நாம் வர வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சர்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி அழுவார்களோ, கூட்டா இருக்கும் போது இல்ல, 4 பேர் இருக்கும் போது இல்ல, தனிமையில் யார் அல்லாஹ்வை அஞ்சி அழுவார்களோ, அப்படி தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி அழக்கூடியவர்களுக்கு எந்த நிழலுமே இல்லாத அரிசினுடைய நிழல் மட்டுமே பாக்கியாக இருக்குமே, அந்த நிழல் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி அழக்கூடியவர்களுக்கு என்றார்கள் சர்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. தனிமை எப்ப கிடைக்கும் தெரியுமா? தனிமை எப்ப கிடைக்கும் பை? எப்ப கிடைக்கும்? இரவு. அது இரவுலையும் அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நேரம். சத்தமா சொல்லுங்க பை. தஹஜ்ஜுனுடைய நேரம். ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஃபஜரே இருந்திருக்காது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். எங்க எதிர்த்து எங்களால ஃபஜரே தொழ முடியல, எங்க தஹஜ்ஜுக்கு போறது? ஃபஜரே இன்னால் இல்ல ஆகி கிடக்கு. ஃபஜரே எங்களால தொழ முடியறது இல்ல. ஜும்மா மட்டும் இந்த 2 ரக்காத்து நமக்கு ஃபர்ல் இல்ல பை, ஃபஜரும் ஃபர்லு தான். ஏன் ஜும்மாவுக்கு மட்டும் இவ்வளவு கூட்டம், ஃபஜருக்கு கூட்டம் இல்ல? இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து விட்டது என்று நாம எப்ப என்னன்னு தெரியுமா? ஜும்மாவுக்கு வரக்கூடிய அந்த கூட்டம் 5 10 தொழுகையிலே வரணும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அப்படி வந்துருச்சுன்னு வைங்க, இஸ்லாத்திற்கு அதுதான் மிகப்பெரிய வெற்றியும் பலமும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தையை கிதாபுல பதிவு செய்வாங்க. அது சாதாரணமான வார்த்தை இல்ல. நாட்டினுடைய ஜனாதிபதி அமீருல் மூமினீன் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கிதாபிலே பதிவு செய்வார்கள், நான் சுபஹுக்கு வரவில்லை என்றால் நான் மௌத்தாகிவிட்டேன் என்று கருதி கொள்ளுங்கள். நான் மௌத்தா போயிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. நான் சுபுக்கு வரலன்னா என்ன நினைச்சுக்கோங்க, மௌத்தாகி விட்டேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. எத்தனை சுபுகள் நமக்கு சென்று விட்டது, எத்தனை ஃபஜர்கள் நமக்கு சென்று விட்டது. கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லாஹ்வை பயந்து உலகத்துல வாழணும். அல்லாஹ்வை அஞ்சி வாழுவோமேயானால் அரிசனுடைய நிழலுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அழ முடியல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சில தோழர்கள் போய் கேட்டாங்களாம், கலீஃபா அவர்களே, அழுகுறோம் ஆனா கண்ணீர் வர மாட்டேங்குது, அழுகுறோம் ஆனா கண்ணீர் வர மாட்டேங்குது, என்ன செய்ய? நானும் எவ்வளவோ மூச்சை போடுறேன், ஆனா கண்ணீர் வர மாட்டேங்குது, எப்படி அழுகுறது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களால அழ முடியாட்டியும் கூட அழுவதை போல் அல்லாஹ்விடத்துல பாவனை செய்யுங்கள் என்றார்கள். முகத்தை சுருக்குங்க, கண்ணை கசக்குங்க. யார் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம்? தாயிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும்னா, தந்தையிட்ட இருந்து ஏதாவது வாங்கணும்னா, ஏதாவது பெற வேண்டும் என்று சொன்னால் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும்? அழுக வராட்டியும் அழுக வர மாதிரி நடிக்கும். சரி, என் புள்ள நடிச்சாவது இந்த மாதிரி காமிக்கிறான்னு இந்த தாய் இறக்கப்பட்டு தந்தை இறக்கப்பட்டு என்ன செய்வோம்? கொடுத்துருவோம். அந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பை. அதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களால அழ முடியலையா, அழுவது போல் நீங்கள் பாவனையாவது செய்யுங்கள் என்றார்கள் ஹஜ்ரத் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எதுக்கோ அழுவுறோம், எதுக்கோ அழுவுறோம் பை. காசு இல்லைன்னா அழுவுறோம், வறுமை வந்துருச்சுன்னா அழுவுறோம், முசீபத்து வந்துருச்சுன்னா அழுவுறோம், ஏதாவது வியாதி வந்துருச்சுன்னா அழுவுறோம். அழுவுறது மட்டும் பாக்கி இல்லாம புலம்புறது. அடுத்த ஆள்கிட்ட போய் எனக்கு இது ஆயிருச்சு அது ஆயிருச்சுன்னு போய் புலம்புறது.
நான் கேட்கிறேன், அடுத்தவங்கள்ட்ட போய் புலம்புறதுனால நம்ம தக்லீஃப் தூராக போதா? தக்லீஃப் மீனிங் கஷ்டம். அடுத்தவர்களிடத்தில் போய் நம்மவர்களுடைய சிரமங்களை எடுத்து சொல்லுவதால் நம்மளுடைய சிரமங்கள் என்ன குறைந்து போய்விடுமா? இல்ல அவரால் அதை நிவர்த்தி செய்ய முடியுமா? நிவர்த்தி செய்யக்கூடிய ஆற்றலுடையவன் அல்லாஹ் மட்டுமே. சுப்ஹானல்லாஹ் சொல்லும், வேற யாருக்கும் கிடையாது. நம்மளுடைய குறைகளை ரப்புக்கு முன்னால் எடுத்து முன் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஆசைப்படுறான், பை என் அடியான் என்னிடத்தில் அவனுடைய குறைகளை சொல்லி புலம்ப மாட்டானா என்று ரப்பு பேர் ஆனந்தப்படுகிறான். கேட்டு அல்லாஹ் வெறுங்கையா அனுப்புனா நம்ம கேட்கலாம். அல்லாஹ் எந்த கையையும் வெறுங்கையா அனுப்புறது இல்லையே, நிரப்பி அனுப்புகிறான். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அந்த ரப்புட்ட கேட்கிறதுக்கு இன்னும் தயக்கமா? ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் இடத்துல போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வெற்றிக்கான வழி என்னன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க பை? வெற்றிக்கான வழி என்ன யா ரசூலல்லாஹ்? ஹஜ்ரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெற்றிக்கான வழி யா உக்பா 3 விஷயம்தான். என்ன தெரியுமா? 1, உனது நாவை அடக்கிக்கொள். உனது நாவை. என்ன, சில பேர் வாயை வச்சே செத்து போவான். ஆமா, சில பேர் சொல்லுவாங்க வாய் உள்ள புள்ள, அந்த மாதிரி புள்ள எது காரியம் ஆகணுமோ அதுக்கு தான் பேசுவான். பாத்திருக்கீங்களா? இல்ல பேச மாட்டான். சில பேர் லொட்டல் 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 லொட்டன்ட்டு போட்டு மாவு அரைக்கிறது தேவையா? ஆமா, உனது நாவை அடக்கிக்கொள் என்றார்கள். இதுல இன்னொன்னு இருக்குது சூட்சம். என்னன்னா, புறம் பேசக்கூடாதுன்னு இருக்குது, அடுத்தவங்களை பத்தி பேசாதன்னு இருக்குது. ஒன்ன பாருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அடுத்தவர்களுடைய குறையை துருவ ஆரம்பித்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன் குறையை ரப்பு துருவ ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அப்ப உனது நாவை அடக்கிக்கொள், நீ வெற்றி அடைந்து விடுவாய். 2வது சொன்னாங்க, உன் பாவத்தை எண்ணி அழு, நீ வெற்றி அடைந்து விடுவாய் என்றார்கள். என்ன பாவம் செஞ்ச? ரப்புக்கு முன்னால் அதை சமர்ப்பணம் செய். ரப்பே, நான் இன்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறேன், மனது உறுத்தலோடு அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு அழு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2வது. உனது வெற்றிக்கான வழி 3வது என்ன தெரியுமா? வீட்டிலேயே தங்கிரு. அப்படின்னா என்ன? கர்ம பொருட்க சோஜா போல்தே சகா, ये बहुत अच्छा है ना, ये வீட்டிலேயே படுத்து தூங்க சொல்றாரு போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல, முஹத்திஸீன்கள் விளக்கம் எழுதுவார்கள், வேலை என்னமோ, என்ன சம்பாத்தியத்திற்குரிய வேலை பார்க்கறியோ அதை முடிச்சிட்டு மற்ற நேரங்கள்ல வீட்டில் செலவழி என்றார்கள். வீட்டில் தங்கிரு, வேலை போக மற்ற நேரங்கள்ல ஊதாரித்தனமாக சுத்த வேண்டாம். ஏதாவது தேவை இருக்குன்னா போகணும். அதனால நேரங்களையும் வக்துகளையும் காலங்களையும் பல மணி நேரங்கள் டீ கடைகளிலும் தெருமுனைகளிலும் ஏரியாவாக போய் சுத்துவது. ஆமா பை, இன்னைக்கு நிறைய பேருக்கு இது பொழப்பு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் டீ கடையில நின்று பேசுறது. குடிக்கிறது ஒரு டீ, அது குடிச்சிட்டு உடனே 5 நிமிஷத்துல போயிடலாம். அங்க நின்று அடுத்தவன் பலாவெல்லாம் கழுவுறது. ஆமா, இது தேவையா நமக்கு? அடுத்தவன் பலாவை கழுவுறது, உன்ன கைசாக்கி இன்ன கைசாக்கி தூ கைசா, அவன் இப்படி அவன் அப்படி யோசிக்கிற பொழுது நீ எப்படி என்று யோசிக்க வேண்டும். மார்க்கம் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்தல் புரிவானாக. கொஞ்சம் விளங்கணும் பை. அப்ப வீட்டில் தங்கிரு, உனக்கு என்ன வேலையோ சம்பாத்தியத்திற்குரிய சம்பாத்தியத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை முடிந்து விட்டதா, வீட்டில் தங்கிரு, நீ வெற்றி அடைவாய் என்றார்கள் சர்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இந்த ஹதீஸை ஏன் கொண்டு வந்து முன்னால வச்சேன்னா, இந்த வெற்றிக்கான வழியில ஒண்ணு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனிமையில் நீ உன் பாவத்தை நினைச்சு அழுனா, நீ செய்கிற பாவத்தை எண்ணி அழு, நீ வெற்றி அடைந்து விடுவார் என்கிறார்கள் சர்காரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனிமையில் அல்லாஹ்ட்ட அழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்தருள் புரிவானாக. தஹஜ்ஜுத் நேரத்தை பிடிச்சுக்குங்க பை. அந்த நேரத்தை விட சிறந்த நேரம் உலகத்துல எந்த நேரமும் இல்லை. தனிமையில் அல்லாஹ்ட்ட பேசணும்னா அந்த நேரம் மட்டும்தான் நமக்கு அமையும். மத்த எந்த நேரம் இருந்தாலும் நம்ம கூட இன்னொரு ஆள் இருக்கும். அந்த தஹஜ்ஜுத் இருக்கிறது அது சிறந்த நேரம். ஒரு 2 நாள் கை தூக்கி அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்களேன், அந்த 2 நாளுடைய சுகத்தை நாம் அனுபவித்து விட்டால் வாழ்நாள் முழுக்க அந்த தஹஜ்ஜுத்தினுடைய நேரத்தை நாம மிஸ் பண்ண மாட்டோம். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வான்.
கொஞ்சம் முயற்சி தான், கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தில் எந்திருப்பவர்களுக்கு தான் உயர்ந்த கூலி இருக்கிறது என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அல்லாஹ்வை பயந்து வாழணும். உலகத்துல வாழ்ந்து காண்பித்தார்கள் சஹாபா பெருமக்களும் இறை நேசர்களும். அல்லாமா இப்னு சீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த சீதை பேர் என்னது? அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பெரும் பெரும் சஹாபாக்களிடத்துல கல்வி கற்ற ஒரு பெரிய மகான். ஹஸரத் அபூ ஹுரைரா, ஹஸரத் இப்னு உமர், ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களிடத்துல மண்டியிட்டு பாடம் கற்றவர்கள் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு முதல் நூற்றாண்டிலேயே வந்தவங்க. இமாம் ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துணி கடையில வேலை பார்க்கிறான். எந்த கடையில போய்? துணி கடையில வேலை பார்க்கிறான். இத்தனைக்கும் ஒட்டுமொத்த மதீனாவினுடைய காசி, ஒட்டுமொத்த மதீனாவினுடைய காசி. இவர் தீர்ப்பு கொடுத்தா எல்லாம் நடக்கும். ஷரியத்தினுடைய ஒட்டுமொத்த தீர்ப்புக்கும் பெரும் பெரும் ஆலிம்கள் இவர் முன்னால் பாடத்தை கற்றுக்கொண்டு சொல்லுவார்கள். இவர்கள் தீர்ப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவினுடைய மிகப்பெரிய காசியாக இருந்த, எப்போ 1300 வருஷத்துக்கு முன்னால, துணி கடையில வேலை பார்க்கிற ஒரு லேபர், முதலாளின்னா இல்ல, ஒரு லேபர். அல்லாஹ் இயற்கையிலேயே அல்லாஹ் அவங்களுக்கு அழக கொடுத்திருந்தான். இயற்கையிலேயே அல்லாஹ் அவங்க பேர் அழகுடையவர்கள். அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இளமையில் இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள். இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்கள் இளமையிலேயே. ஒரு விதவை பெண், பணக்காரி, ஒரு விதவை பெண் அல்லாமா இப்னு சீரினை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று முடிவு செய்தால், எப்படியாவது இவரை நம்ம அடைஞ்சிடணும், ஏன்னா அழகா இருக்கிறார் பார்க்கிறதுக்கு, எப்படியாவது அடைஞ்சிடணும் என்று அந்த செல்வந்தனான அந்த பெண்மணி, பணக்காரியான அந்த பெண்மணி, விதவை பெண் முடிவெடுத்தால், துணிக்காரருடைய முதலாளிக்கு ஆள் அமிச்சு, நான் நிறைய துணி எடுக்கணும், இப்னு சீரின்ட்ட நிறைய துணிகளை கொடுத்து விடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அந்த விதவை பெண். அதே மாதிரி அந்த முதலாளி என்ன செஞ்சாரு, நிறைய துணிகள் எல்லாம் கொடுத்து இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட, நீங்க போய் அந்த அம்மா விதவை பெண் பெரிய பணக்காரி, நிறைய புடவை எடுக்குதுங்குது, போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு முதலாளி அமுச்சு வச்சாரு. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை எடுத்துட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. புடவைகளை, உடைகளை வைத்து விட்டார்கள். வச்ச உடனே அந்த அம்மா போய் கதவை சாத்திக்குச்சு. அந்த அம்மா போய் கதவை சாத்திக்குச்சு. எப்படியாவது இப்னு சீரினை அடைய வேண்டும் என்ற தவறான எண்ணத்தோடு அந்த விதவை பெண் கதவை சாத்திருச்சு. பணக்காரியான பெண் நிலைமையை உணர்ந்தார்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்டாங்க. இல்ல, ரொம்ப நாள் என்னுடைய ஆசை, உன்னை எப்படியாவது நான் அடைந்து விட வேண்டும் என்று அந்த விதவை பெண் சொல்ல, முடியாதுன்னா, முடியாதுன்னா, நீ முடியாது என்று சொன்னால் கதவை திறந்து உன்னை நான் கேவலப்படுத்துவேன். அந்த பெண்மணி சொன்னால், கதவை திறந்து என்னிடத்தில் இப்னு சீரின் அவர்கள் தவறாக நடந்தார்கள் என்று கேவலப்படுத்தி விடுவேன். என்ன சொல்ற? எப்படி அந்த அம்மா மிரட்டுது. இப்ப நிலைமையை உணர்ந்த ஹஜரத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உன் ஆசைக்கு நான் இணங்குகிறேன், உன் ஆசைக்கு நான் இணங்குகிறேன், அதுக்கு முன்னால நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும். எங்க போயிட்டு வரணும்? சுய தேவையை நான் முடித்து விட்டு வர வேண்டும், அதுக்கு அனுமதி கொடு. அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அம்மா அனுமதி கொடுத்துச்சு. சரி போ, இங்கதான் இருக்கு பைத்துல் ஹலா. பைத்துல் ஹலானா பாத்ரூம், இங்கதான் இருக்கு, போய் சுய தேவையை போய் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமுச்சு வைக்க, அங்க போன அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? சொல்லவே நமக்கு கூசுது. அங்க இருக்கிற மலத்தை எல்லாம் எடுத்து மேல பூசிக்கிட்டான். யார் யார் மலம்னு தெரியல. அங்க இருக்கிற மலத்தை எல்லாம் எடுத்து தன் மேல் பூசிக்கொண்டார்கள். அல்லாமா இப்னு சீரின் வாலிபம் நிறைந்த இளமை பருவம். ஒரு அம்மா அந்த தவறான விஷயத்திற்கு அழைப்பு கொடுக்கிறது. அவர் தான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த பக்கம் போனாரு. அந்த மலத்தை எல்லாம் என் மேலே பூசிக்கொண்டேன். நான் அந்த அம்மா பக்கத்துல போனேன். இப்போ வரலாமா அப்படின்னு நான் கேட்டேன்.
அந்த அம்மா வெளியே போ, முதல்ல இவ்வளவு பெரிய அசுத்தம், நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கதவை திறந்து அந்த அம்மா முதல்ல ஓடிருச்சு வெளியே. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வெளியே வந்தார்கள். அங்க ஒரு கிணத்து பக்கம் போனாங்க, தண்ணீர் ஊத்தினார்கள், தண்ணி சுத்தப்படுத்தி கொண்டார்கள், தூய்மைப்படுத்தி கொண்டார்கள். நேர பள்ளிவாசலுக்கு போனாங்க. நேர அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திற்கு சென்றார்கள், பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. என்ன துஆ தெரியுமா? யா அல்லாஹ், அந்த ஹராமில் இருந்து என்ன பாதுகாத்த ரப்பே, உனக்கே எல்லா புகழும். நன்றி செலுத்தினார்கள். 2 ரக்காத் தொழுது. அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? தொழுது முடிச்சுட்டு எந்திரிச்சு வரும்போது அங்க உள்ள முஸல்லிகள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்கல்ல, அங்க உள்ள ஊர்வாசிகள் எல்லாம், என்ன இப்னு சீரின் மேல கஸ்தூரி நறுமணம் கமழுகிறதுன்னாங்களாம். வந்து அவர் சட்டை அப்படியே மோந்து மோந்து பார்க்கறாங்க. கெட்ட வாடை இல்லை, கஸ்தூரி நறுமணம் கமழுகிறது. நுகர்ந்து பார்த்துக் கொள்ளுகிறார்கள். இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஊர் மக்கள் அந்த மனிதர்கள் எல்லாம் அவர் சட்டையோடு இவங்க சட்டையை உரசிக்கிட்டாங்களாம். அவங்க சட்டையோடு இவங்க சட்டையை உரசிக்கிட்டு இப்படி மோந்து பார்த்தாங்களாம். அவங்க சட்டையிலேயே அந்த கஸ்தூரி நறுமணம் கமழுகிறது. அன்றைய இரவு தான் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இரவு தூங்குகிறார்கள். தூக்கத்தில் அவர்களுடைய கனவில் ஹஜரத்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. யார் வரவை? ஹஜரத்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில் வருகிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் பேர் அற்புதங்களை கொடுத்திருக்கிறான். நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த பேர் அற்புதம் என்ன தெரியுமா? எப்பேற்பட்ட கனவு இருந்தாலும் அதுக்கு அசால்ட்டா விளக்கம் சொல்லிடுவான். இது அவங்களுக்கு கொடுத்த பேர் அற்புதம். கனவிற்கு விளக்கம் சொல்லுவதில் கை தேர்ந்தவர்கள் ஹஜரத்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்தாங்க. வந்து வேற ஒண்ணும் செய்யல, நீ கருப்பு நெறியோடு நடந்து கொண்டியே யா இப்னு சீரின், அதற்காக வேண்டி நான் உனக்கு கொடுக்கிற பரிசு. தன்னுடைய மேல் அங்கியை எடுத்தார்கள். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவங்க மேல அப்படியே போத்து விட்டான். அதனுடைய பரக்கத் என்ன தெரியுமா? அதற்கு பிறகு இந்த உலகத்தில் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லுவதற்கு அவளை அடிச்சுக்க ஆள் இல்லை, அவனை அடித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை. இன்னமும் கிதாபுகள் இருக்கிறது, கனவுக்கு விளக்கங்கள் எழுதுகிற பல கிதாபுகள் அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி எழுதி வச்சிருக்கிறான். அஜய்குமாரங்கள்ட்ட வந்து கனவுக்கு யாராவது விளக்கம் கேட்டா நாங்க அந்த கிதாபை தான் புரட்டுறது, அதைதான் புரட்டி நாங்க விளக்கம் சொல்லுவோம். எங்களுக்கெல்லாம் அந்த அற்புதம் பேர் ஆற்றல் எல்லாம் இல்ல, அந்த கிதாபை பார்த்து சொல்லுவோம். அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவ்வளவு பேர் ஆற்றல் உடையவர்களாக இருந்தார்கள். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் என்றால், இவ்வளவு கண்ணியமும் அந்தஸ்தும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். யார் பயந்து வாழ்ந்தான்? அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தார்கள். இந்த உலகத்திலும் அவர்களுக்கு கண்ணியம், மறு உலகத்திலும் அவர்கள் கண்ணியத்தை அடைந்ததற்குண்டான பல சான்றுகளை கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வும் குர்ஆனில் அதை தான் சொல்லுகிறான், என்னை அஞ்சி வாழுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள். ஹக்க துகாத்தி, எப்படி பயப்படணுமோ அப்படி பயந்து வாழுங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்கிறான் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அப்படி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கொடுத்து நல்லருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.